கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே அன்பினர் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். 2 ராஜாக்கள் 20 1 முதல் 6. தியான வசனம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதி. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். உன் கண்ணீரை கண்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எகிப்து மற்றும் பெர்சியா நாட்டிலே ஒரு பழக்கம் உண்டு. அங்கே கண்ணீர் பாட்டில்கள் வைத்திருப்பார்கள். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு பாட்டில் உண்டு. அவர்கள் இந்த பூ உலகத்திலே ஜீவிக்கிற காலங்களில் அவர்களுக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள், திகில்கள், பாடுகளின் நிமித்தமாய் கண்ணீர் சொரிகின்ற பொழுது அவர்களுடைய கண்ணீர் பாட்டிலே அந்த கண்ணீரை சேர்த்து வைப்பார்கள். ஒரு பஞ்சினாலே அந்த கண்ணீரை தொட்டு அதை பிழிந்து அந்த பாட்டிலே வைத்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் நிறைவு நாட்களிலே, ஒருவேளை மரணப்படுக்கையிலே அவர்கள் இருக்கின்றதான வேளையிலே, மரணத்தை சந்திக்கின்றதான வேளையிலே அவர்களுடைய கண்ணீர் பாட்டிலையும் அந்த அவர்களோடு சரீரத்தோடு புதைத்து விடுவார்கள். கர்த்தருடைய இரக்கத்திற்காக, ஏன் என்று கேட்டால் கர்த்தருடைய இரக்கத்திற்காக நாங்கள் இந்த பாட்டிலை உள்ளே அவர்களோடு அடக்கம் செய்கிறோம் என்று சொல்லுவார்கள். உலகத்தில் ஜீவிக்கிற காலத்தில் சரீரத்திலே சில கஷ்டங்கள், இல்லை என்றால் அவர்களுடைய வியாதிகளிலே அந்த வியாதி சுகமாகாமல் இருக்கிற சூழ்நிலைகளில் என்ன செய்வார்கள் என்றால், அந்த கண்ணீர் பாட்டில் உள்ள கண்ணீரை என்ன செய்வார்கள், வாயில் ஒரு சொட்டு வைப்பார்கள். காட்டனில் எடுத்து அதை அவர்களுடைய வாயிலே வைப்பார்கள். ஆக அப்படி வைக்கின்ற பொழுது அது நிமித்தமாய் அவர்களுக்கு சுகம் கிடைக்கும் என்கின்றதான ஒரு நம்பிக்கையும் உண்டு. இவ்விதமான கண்ணீர் பாட்டில்களை பயன்படுத்தின மக்கள் தான் பெர்சியா மற்றும் எகிப்து நாட்டு மக்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் கண்ணீரை கண்டேன், அவைகளின் கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்ணீரை காண்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. கண்டு தூரமாய் செல்கிறவர் அல்ல, அதை கணக்கிலே வைத்து பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆகையினாலே அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு கண்ணீர்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் அந்த கண்ணீரை மனுஷர்களுக்கு முன்பாக அல்ல, மற்றவர்கள் அறியும்படியாக அல்ல. மற்றவர்களுக்கு முன்பாக உன்னுடைய கண்ணீரை நீ கொட்டாதே. மற்றவர்களுக்கு முன்பாக கண்ணீரை கொட்டுகின்ற பொழுது அந்த கண்ணீர் ஆண்டவருடைய பாட்டிலே வைக்க முடியாது, அவருடைய கணக்கிலே வைக்கப்படாது. நீ ஆண்டவருக்கு முன்பாக கண்ணீர் சிந்தும்படியாய் அழைக்கப்படுகிறாய். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுவதற்காக கெத்செமனேக்கு செல்கிறார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது என்று நாம் வாசிக்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில். வியாகுல நேரத்தில் எந்த மனுஷனிடமும் சென்று நாம் கண்ணீரை காட்ட வேண்டாம். வழக்கமாக நம்முடைய கெத்செமனேக்கு நாம் செல்லுவோம். நம்முடைய பிதாவினிடத்திலே சிந்தும் கண்ணீர் நமக்கு கிடைத்த வாழ்வின் ஒரு பெயர் பெற்ற ஒரு என்றே நாம் கூற வேண்டும். அருமையானவர்களே, அங்கே ஆண்டவர் அங்கே என்ன வேர்வையானது இரத்தத்தின் பெருந்துளியாய் விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். யாரும் பார்க்கும்படியாய் ஆண்டவர் செல்லவில்லை, தன்னுடைய பிதாவினிடத்திலே அவர் பிதா பார்க்கும்படியாய் செல்லுகிறார். நீங்களும் நான் மனுஷர்களுக்கு முன்பாக அல்ல, பிதாவினுடைய சமூகத்திலே நம்முடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழும்படியாய் அவருடைய சமூகத்திலே மன்றாட கண்ணீர் விட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரும் பாக்கியம். ஏதோ இது வேதனையான ஒரு அனுபவம் அல்ல. எத்தனை மனிதர்கள் சூழ நின்று நமக்கு ஆறுதல் கூறி என்ன பிரயோஜனம் நமக்கு கிடைக்கப் போகிறது? அவை அனைத்தும் குப்பைகள். கண்ணீர் துளிகளை நம் நேசரின் ஒரு விரல் வந்து துடைப்பது தான் எவ்வளவு ஆறுதல் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? இந்த உலகத்தின் மக்கள் நம்முடைய கண்ணீரை கண்டு களிப்படையக்கூடிய மக்கள் உண்டு. வேதனை யாரும் இருக்காது. இவன் மாட்டிக்கொண்டான் என்று சொல்லக்கூடிய மக்கள் தான் உண்டு. இல்லை என்றால் உலக ஒப்புக்காக ஐயோ பாவம் என்று சொல்லி நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் இவைகளெல்லாம் குப்பையான ஒன்று, நம்மிலே நிலைத்திருக்கிற ஒன்று அல்ல. ஆனால் உன் நேசர் உன்னுடைய அருகிலே வந்து தம்முடைய விரலினாலே உன் கண்ணீரை துடைப்பார் என்றால் எவ்வளவு பேரானந்தம்! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்றாடி கண்ணீர் வடித்ததெல்லாம் எவ்வித துன்ப சூழ்நிலையிலும்
என்னுடைய சித்தமல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்ற மனபாரத்தோடு அவர் வேண்டிக் கொண்ட காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே பரிசுத்த லூக்கா 23:42 நாம் பார்க்கின்ற பொழுது, உமக்கு சித்தமாயிருந்தால் மாத்திரமே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். சில வேளைகளில் தேவன் சூழ்நிலைகளை மாற்றக்கூடும். சில வேளைகளில் நம்முடைய சூழ்நிலைகள் மாறாமல் அந்த சூழ்நிலைகளின் ஊடாகவே ஆண்டவர் நமக்குள்ளாக நம்மை அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக நடத்தி செல்லக்கூடியவராகவும் இருப்பார். எதுவாக இருந்தாலும் அது சூழ்நிலையை நிறுத்தவோ அல்லது சூழ்நிலைக்குள்ளாக நடத்தவோ என் ஆண்டவருடைய சித்தம். அது எந்த சித்தமாக இருந்தாலும் பிதாவினுடைய சித்தம் செய்வது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் காணப்படுகின்ற பிரதானமான வாஞ்சையாக இருக்கிறது. தங்களின் சுயசித்தம் செய்து பிதாவின் சமூகத்தை இழந்து வாழ்வதை விட சாவது மேல் என்பதே அவர்களின் கண்ணீரின் ஜெபமாயிருந்தது, ஜெபமாகவும் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபமும் கண்ணீரின் ஜெபமாக இருக்கட்டும். உம்முடைய சித்தம் ஆண்டவரே, என் சித்தம் அல்ல. நான் செல்லுகின்ற பாதையிலே, நான் வசிக்கின்ற இந்த காரியங்களிலே, நான் சந்திக்கிற இந்த பிரச்சனைகளில் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும் என்று அவருடைய சமூகத்தில் கண்ணீர் விடும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். அவருடைய ஆத்துமா கலங்கிய வேளையில் எப்படியாவது அந்த சூழ்நிலையிலிருந்து தான் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சத்தமாக இருக்கவில்லை. பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்பதே அவருடைய கூக்குரலாக இருந்தது என்பதாக பரிசுத்த யோவான் 12:27-28 நாம் பார்க்கிறோம். அவர் ஒருபோதும் தனக்காக கண்ணீர் சிந்தாமல் பிதாவின் சித்தம் செய்யப்பட வேண்டும் என்பதற்கு மாத்திரமே கண்ணீர் சிந்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவேதான் தனக்காக அழுத பெண்மணிகளை பார்த்து எனக்காக அழாதீர்கள் என்று பரிசுத்த லூக்கா 23:28 சட்டென்று கூறுகிறார். அதே சமயம் உங்களுக்காக அழுங்கள் என்று அவர்களை வேண்டிக் கொண்டார். இங்கேயும் எருசலேம் குமாரத்திகள் சுய பரிதாபத்திற்காக அல்லது சுய அனுதாபத்திற்காக அழுவதற்கு அவர்களிடம் அவர் கூறவில்லை என்பது வெகு தெளிவாயிருக்கிறது. மாறாக தன்னைப் போலவே கெத்சமனே அனுபவங்களில் பிதாவின் சித்தம் தங்களுடைய வாழ்வில் நிறைவேறுவதற்கும் பிதாவின் நாமம் மகிமைப்படுவதற்கும் ஜெபிக்கும்படியாக அழுது ஜெபிக்கும்படியாகவே ஆண்டவர் அவர்களுக்கு பாதை காட்டினார் என்று சொல்லி நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, உங்களுக்காக அல்ல, உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக அல்ல, உங்களுடைய பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்களிலே தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஆண்டவரிடம் மாத்திரம் கண்ணீர் விடும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம். பிதாவின் சித்தம் நிறைவேற நாம் கண்ணீர் சிந்த வேண்டும். ஐயோ என் வாஞ்சை நிறைவேறவில்லை என்று அழுகிற அழுகை அல்ல, அல்லது என்னுடைய காரியம் ஜெயமாகவில்லை என்று சொல்லி அது நிமித்தமாய் அழுகின்ற அழுகை அல்ல. ஆண்டவரே, நீர் நடத்தி செல்கின்ற இந்த பாதையில் உம்முடைய சித்தம் ஒன்றே செய்யட்டும் சுவாமி, உம்முடைய சித்தமே என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும்படியாய், கண்ணீர் விட்டு ஜெபிக்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். சுய சித்தத்திற்கல்ல, தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். தேவனுடைய எண்ணம், சித்தம், திட்டம், அவருடைய ஆளுகை என் வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷருக்கு முன்பாக கண்ணீர் சிந்தாதீர்கள். மனுஷருக்கு முன்பாக உங்களுடைய பலவீனத்தை காட்டாதீர்கள். மனுஷர்களுக்கு முன்பாக நீங்கள் அழுது அவர்களுடைய ஆறுதலையும் அல்லது அவர்களுடைய அனுதாபத்தை பெற வேண்டும் என்று சொல்லி விரும்பாதீர்கள். அவைகளெல்லாம் அனித்தியமானவைகள். தேவனிடம் ஓடுங்கள். உங்களுக்கென்று இருக்கின்ற கெத்செமனேக்கு செல்லுங்கள். அந்த கெத்செமனேயிலே என் ஆண்டவர் எவ்விதமாய் வேர்வையானது பெரு அர்த்தத்தின் பெருந்துளிகளாய் விழும்படியாய் செவித்தாரோ, கண்ணீர் சிந்தினாரோ, அதை போல அப்பா பிதாவே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டு ராஜா என்று சொல்லி அவருக்கு முன்பாக கண்ணீரை கொட்டுங்கள். உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் அவைகளை தம்முடைய கணக்கிலே வைத்து உங்களுக்கு பேராசீர்வாதங்களை கொடுக்கிறவர். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் கண்ணீரை நீரே கண்டு எங்களுடைய இதய வாஞ்சை தீர்த்திட முடியும். மற்றவர்கள் அல்ல, மற்றவருடைய அனுதாபங்கள் அல்ல, அவைகளெல்லாம் கடந்து போகிறவைகள். ஆண்டவரே, நாங்கள் சுயத்தின் கண்ணீராய் அல்ல, உன் சித்தம் செய்திடும் கண்ணீராய் நாங்கள் இருந்து காணப்பட்டு உம்மை மகிமைப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.